லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிற இடம் தான் சியோன். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றியும் உலக முடிவு பற்றியும் சர்ச் ஆஃப் லைட்ல இருந்து நம்ம கடந்த நிகழ்ச்சியில எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம கேரளால இருக்கக்கூடிய திரிசூர்ன்ற ஊர்ல முரியாடுன்ற சின்ன கிராமத்துல அமைந்துள்ள சியோன் அமைப்புல தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வெவ்வேறு நிற ஆடைகள் அணிந்து இயேசு கிறிஸ்துடைய இந்த 2ஆம் வருகையில் அவர் அரசராக வந்த இந்த திருநாளை அரசாட்சியின் திருநாள்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நேயர்களே பார்ப்போம். வணக்கம் சார். கத்தோலிக்க சபையில பாப்பரசர் கன்னி மரியால இணை மீட்பர் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு இங்க கொண்டாடப்படுற அரசாட்சியின் திருநாளுடைய அடிப்படையில கன்னி மரியால பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு எங்க கூட பகிர்ந்து கொள்ள முடியுங்களா? சியோனை பொறுத்தவரையில இன்னைக்கு நாங்க அரசாட்சியின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது ஏறக்குறைய அந்த உலகத்தில் இருக்கிற 90% ஜனங்களும் திருவிவிலியத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு இறைவாக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று விசுவசிக்கின்றவர்கள். அப்படின்னா 2000 வருடங்களுக்கு முன்பு கடவுள் தன்னுடைய மகனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று விசுவசிக்கின்றவர்கள் தான். இயேசுவின் மீது இயேசு என்ற ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்திருந்தார் என்று எல்லோரும் விசுவசிக்கின்றார்கள். அவரை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம், அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏக மீட்பர் என்று சொல்லும் பொழுது அவர் கல்வாரியில இரத்தம் சிந்தி பாவ பரிகாரம் செய்தார். இதன் அடிப்படையில் தான் அவர் மீட்பர் என்று விசுவசிக்கின்றார்கள். அப்படின்னு சொல்லும் போது இறை வார்த்தை இரத்தமும் மாமிசமுமாக மாறுபட்டது. அதாவது வசனம் மனு உருவமாக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து என்று விசுவசிக்கின்றவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். அந்த கிறிஸ்துவை தான் அனைவரும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கிறிஸ்து மதம். அப்படின்னா இந்த இறை வசனம் எவ்விடத்தில் வைத்து இறை, அதாவது இரத்தமாகவும் மாமிசமாகவும் மாற்றப்பட்டது? அது இந்த பூமியில் இருந்த கன்னி மரியாளுடைய உதரத்தில் வைத்துத்தான். அப்படின்னா கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தம் முதற்கண் உருவானது கன்னி மரியாளுடைய உதரத்தில் தான். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் என்று விசுவசிக்கின்ற ஒரு கிறிஸ்துவனுக்கு இயேசு கிறிஸ்து தெய்வ மகன் என்றால் அதில் எழுதப்பட்ட இன்னொருவர், அவர்கள் என்ற அந்த கருத்தில் வருகின்றவர் இன்னொருவர் தெய்வ மகள், அது கன்னிமரியாள் பரிசுத்த தாய்தான் என்று விசுவசிப்பதற்கும் பரிசுத்த தாய் இணை மீட்பர் என்று விசுவசிப்பதற்கும் எந்த தயக்கமும் இல்லை. இதற்கு தெய்வ சாஸ்திரங்கள் தேவையில்லை. நாங்கள் சியோனில் விசுவசிப்பது திருவிவிலியத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட வசனங்களால் தான். ஆகவே எங்களுக்கு பரிசுத்த தாய் இணை மீட்பரானவள் தான். காரணம், கல்வாரியில் ஒரு சொட்டு இரத்தம் இயேசு கிறிஸ்து சிந்தினார் என்று விசுவசிக்கின்ற கிறிஸ்துவனுக்கு அந்த இரத்தத்தின் ஒரு பங்கு அவர் தாயின் உதரத்தில் இருந்துதான் கொண்டு வரப்பட்டது. அப்படின்னா இன்றைக்கு இந்த அரசாட்சியின் திருவிழாவில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜனாக வருவார் என்று விசுவசிக்கின்ற எங்களுக்கு இதா பரிசுத்த தாய் அரசியாக வரப்போகிறாள் என்று விசுவசிக்கவும் அதை அறிக்கையிடவும் எங்களுக்கு தயக்கமில்லை. காரணம்,
தமிழ்நாட்டுல சொல்ல தேவையில்லை. தாயே கண்கண்ட தெய்வம் என்று விசுவசிக்கின்ற ஜனத்துக்கு அவர் பரிசுத்த தாய் இறைவியாக வருவாள் என்று விசுவசிக்க எந்த கஷ்டமும் இல்லை. எனவே நாங்கள் சியோனில் பரிசுத்த தாயை அரசியாக இறைவியாக வருவாள் என்று நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனால் உலகம் முழுவதும் வெறும் ஒரு மனுஷி என்று சொல்லுகின்ற இடத்தில் இதா சியோன் அறிவிக்கின்றது, அவள் வெறும் ஒரு மனுஷி அல்ல, தெய்வ தாயானவள், எங்களுடைய ஆண்டவரின் தாயானவள். இந்த உலகத்துல தலைவர்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்துல மக்களாட்சி ஒரு கேள்விக்குறியா இருக்கிற இந்த சூழ்நிலையில சியோன் மக்கள் இயேசு கிறிஸ்துவ பேரரசரா காத்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த அரசாட்சியின் திருநாள்ல இத பத்தின முக்கியத்துவத்தை எங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னதாகவே அவரை குறித்து எழுதப்பட்ட இறைவாக்குகள் அனைத்தும் நிறைவேறியது. அப்படின்னா இயேசுநாதர் சொன்னாரு, கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின்பு திரும்பி வந்து உங்களை என்னுடன் அழைத்து செல்வேன். கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிறுவப்பட வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து தெய்வ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். ஆனால் 2000 வருடங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் வரப்போவது ராஜாதி ராஜனாக அந்த தெய்வ ராஜ்யத்திலிருந்து ஆட்சி செலுத்த வரப்போகிறார். நீங்க பைபிளை திறந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவது பாவிகளை தேடி அல்ல, அவரை ஆவலோடு காத்திருக்கின்றவர்களுக்கு மீட்பை இரட்சணியத்தை தருவதற்காகத்தான் வரப்போகிறார். அப்படின்னா அவர் மீட்பை தரப்போறது சியோனுக்கு அவர் மீட்பராக வருவார் என்று தான் புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சியோன் அவர் வரப்போகின்ற மீட்பரை, ராஜாதி ராஜனை எதிர்நோக்கி இந்த கொண்டாட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்க கூட இவ்வளவு காரியங்களையும் பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி சார். அரசாட்சியின் திருநாளின் நல்வாழ்த்துக்கள். இந்த உலகத்துல கொண்டாடப்படுற அரசாட்சியின் திருநாளுக்கும் சியோன்ல கொண்டாடப்படுற அரசாட்சியின் திருநாளுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க காண்கிறீங்க? உலகத்துல இருக்கிற அரசாட்சி திருநாள்ல 2 மணி நேரம் தான் கொண்டாட்டம். ஆனா எங்களுடைய அரசாட்சி திருநாள்ல சகோதர அன்போட ஒன்றிணைந்து அவரு இங்க இருக்கிறாருன்ற அந்த சந்தோஷத்தோட கொண்டாடுறது அரசாட்சி திருநாள். சகோதர அன்போட காலையில இருந்து இந்த அரசாட்சியின் திருநாளை ரொம்ப சந்தோஷமாவும் ஆனந்தத்தோட கொண்டாடிட்டு இருக்கீங்க. நீங்க காலையில இருந்து கொண்டாடுற இந்த திருவிழாவில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச பகுதி எது? எங்க கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு மிகவும் பிடித்தது இதான இல்லை, ஏன்னா இந்த நாளுக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே எங்களோட எல்லா தருணத்துலையும் எங்கள் இம்மானுவேல், எங்கள் எம்பரர் இம்மானுவேல் எங்கள் கூட இருப்பார். இதுதான் எங்களோட சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய அரசரா என்றென்றும் ஏற்று அறிக்கையிடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா இயேசு கிறிஸ்து மீண்டும் அரசரா சியோனுக்கு வந்துட்டான்னு நாங்க விசுவசிக்கிறோம். எங்களுடைய மீட்பரை அரசரா ஏற்று அறிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. நீங்க அரசர்களுக்கெல்லாம் அரசராக கொண்டாடப்படுற இயேசு கிறிஸ்துவை என்றென்றைக்கும் பின்பற்ற தயாரா இருக்கீங்களா?
நாங்கள் தயாராக இருக்கோம். ஆதியில் வந்து கடவுள் வந்து வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தான் பைபிளில் 1:1 யோவான் 1:1 எழுதப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் எங்களுக்கு சியோனில் சொல்லி தர்றாங்க. அதனால நாங்கள் பின்பற்றதுக்கு தயாராக இருக்கோம். நீங்க கொண்டாடுற இந்த அரசாட்சியின் திருநாளுடைய சந்தோஷத்தை யார்கிட்ட பகிர்ந்து கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்க? எங்களுக்கு அன்பு எங்கே அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா எங்களோட சியோன் மக்கள்கிட்ட தான் அதிகமாக கிடைக்கிது. அவங்க எல்லாரும் எங்களோட சகோதர சகோதரிகள். அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஆசை. தயாராக இருக்கும். நீங்க கொண்டாடுற இந்த அரசாட்சியின் திருநாள் இன்றையோட முடிஞ்சிருச்சா இல்ல இதை என்றென்றுமே கொண்டாடப்படுமா? எங்களோட அரசர், எங்களோட மீட்பர் வந்து இந்த பூமிக்கு அரசால வருவார். அதுவரையும் எங்களோட அரசாட்சி திருவிழா தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இது மீண்டும் தொடரும். எங்களோட அரசர் எங்களை என்றைக்குமே அரசாண்டுக்கிட்டே தான் இருப்பார். காலையில இருந்து சியோனோடு இணைந்து இங்க வெவ்வேறான மக்கள் பல நாடுகள்ல இருந்து இங்க பங்கேற்றதை நம்ம பார்த்திருந்தோம். பக்தி பாடல்களாலும் விசுவாச பாடல்களாலும் இங்க நிறைந்திருக்கக்கூடிய பக்தியாலும் கடவுள் மீதான விசுவாசத்தாலும் ஆனந்தத்தாலும் இன்னைக்கு இந்த அரசாட்சியின் திருநாளை நம்ம இங்க பார்த்துட்டு இருந்தோம். 2025 அரசாட்சியின் திருநாள் இங்க சியோன் மக்களை பொறுத்தவரை நமக்கு நினைவூற்ற ஒரு விஷயம்தான். இங்க எல்லாமே கடவுளுடைய அடிப்படையில எல்லாமே ஒருங்கிணைத்து எல்லாமே நல்லபடியா செய்து வராங்க. மற்ற திருவிழாக்களை போல இங்க பெரிய ஆடம்பரம் இல்லாம கடவுள் மீது உள்ள விசுவாசமும் சமாதானமும் அன்பும் மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த அரசாட்சியின் திருநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சியோன் விசுவாசிகள் எல்லாம் இந்த 2025 அரசாட்சியின் திருநாளை கடவுளுக்கு எல்லா புகழும் மகிமையும் சமர்ப்பிச்சு கொண்டாடுறாங்க. இனியும் அடுத்தடுத்த வீடியோக்களோடு சந்திப்போம். லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.